அன்புமணி ராமதாஸுக்கு பேச்சுவார்த்தைக்கு பாஜக மறைமுகமாக சப்போர்ட் பண்ணது, பேச்சுவார்த்தை சமரச பேச்சுவார்த்தை நடத்தி தகவல் சொல்லுது. அது அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனை. இல்லை, தமிழகத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க மாநில தலைவராக, அப்படின்றப்ப அமித்ஷா மூலமாக நீங்கள் எதுவும் அறிவு வந்து சமரச பேச்சு இல்லை. எங்களை பொறுத்தவரையில் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மதிப்புக்குரிய ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும், மற்றபடி ஏனைய கட்சிகளாக இருந்தாலும் எல்லா கட்சிகளுமே ஒன்றாக இருந்து திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அன்புமணி ராமதாஸ் பின்னாடி பாஜகவும், ராமதாஸ் பின்னாடி ஆளும் திமுகவும் இருக்கிறதா அந்த பிரச்சனைக்கு காரணம்னே சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. நாங்கள் யார் பின்னாலையும் இல்லை. கூட்டணிக்கு வந்து அடுத்த வரக்கூடிய கூட்டணியில் அவர் அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் எங்களோட கூட்டணி இருந்தார்கள். தொடர்ந்து அவர் கூட்டணியில் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமே தவிர யாருடைய பின்னணியில் இருந்து ஏற்பதாக ஒன்று இருந்து சொன்னால் அது சரியான கருத்து அல்ல. நீங்கள் வந்து நேற்றைக்கு சென்னையில் சொல்லும்போது வந்து திமுக கூட்டணியிலேருந்து தேர்தல் நெருங்கும் போது கட்சிகள் பிரிந்து வரும்னு சொல்லியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி அவர் திருமாவளவன் சொல்லும்போது அவர் பாஜக திமுக கூட்டணி உடஞ்சி போயிடும் கிடைக்கும் நேரத்தில் என்ன காரணம் இது போன்ற நிலைப்பாடு சொல்லுறது? யதார்த்தம் அப்படித்தான் இருக்கா இல்லை வந்து கட்சிகள் மதிப்புக்குரிய திருமாவளவன் சொல்வது வந்து சரியான கருத்து கிடையாது. அவர் அப்படி விருப்பப்படுறார், உடஞ்சி போகணும் அப்படின்ட்டு அவர் விருப்பப்படுறார். நான் என்ன விருப்பப்படுறேன்னா அவர் அங்கேருந்து வெளியே வரணும்னு நான் விருப்பப்படுறேன்.